இதயம் சரியில்லை. என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். பாரதிக்கு சந்தேகமாவே இருக்கு. ஆதி எப்படி இங்க வந்தாருன்னு கேட்டுட்டு அவங்க அம்மாவையும் பாட்டியும் கேட்குறாங்க. இத பாருங்க பாட்டி, அம்மா உண்மைய சொல்லுங்க. என்கிட்ட சத்தியம் பண்ணிட்டு நீங்க சத்தியத்த மீறுறீங்களா? ஆதி நீங்க சொல்லாம எப்படி வந்திருப்பாரு? உண்மைய சொல்ல போறீங்களா இல்லையாங்கிறாங்க. ஏன்டி பாரதி, உனக்கு எப்பவுமே எங்க மேல சந்தேகப்படுறதா உனக்கு பொழப்பா போச்சா? அடியே ஆதி உன்னைய விரும்புறா. அதனால தான் நீ எங்க போறியோ அங்கேயே உன்னை மோப்பம் பிடிச்சுக்கிட்டே பின்னாடி வந்துட்டு இருக்கான். இது கூடவா தெரியலன்னு பாட்டி கேட்குறாங்க. நீங்க பேசுறதெல்லாம் சினிமா கதை மாதிரியே இருக்குன்னு சொல்றாங்க பாரதி. ஆமாம்மா, நாங்க பேசுறதெல்லாம் உனக்கு அப்படிதான் இருக்கும். அங்க பாரு, உன் புள்ளையும் பையனும் ஆதிக்கிட்ட எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்கன்னு அதை பார்த்து ரசிக்கிறத விட்டுட்டு சும்மா எங்களை எப்போ பார்த்தாலும் சந்தேகப்படுறதே உனக்கு வேலையை போச்சு போடி அப்படின்ட்டு போறாங்க பாட்டி. பாரதி அந்த பக்கம் திரும்பி பார்க்குறாங்க. ஆதிக்கிட்ட ஆதித்யாவும் தமிழும் ரொம்ப அன்பா பாசமா கொஞ்சி விளையாடிட்டு இருக்கிறாங்க. பாத்தியா பாரதி, உன் பிள்ளைங்க ரெண்டு பேரும் எப்படி ஆதி மேலே கொஞ்சி விளையாடிக்கிட்டு இருக்காங்க. இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் அப்பா இல்லைன்னு சொன்னால் இவங்களால ஏற்றுக்க முடியுமா? ஆதியை கூட விடு, தமிழை யோசிச்சு பாரு. அவளுக்கு விவரம் தெரிஞ்ச வயசுலேருந்து அவன் தான் அப்பான்னு நினச்சிட்டு இருக்கிறா. குழந்தைகளுக்காகவாவது நீ ஒரு நல்ல முடிவுடு. உன்னோட வெட்டித்தனமான வைராக்கியத்தையும் வீராப்பியெல்லாம் தூக்கி போட்டுரு. குழந்தைகளை நினச்சி பாரு பாரதி. இதை பார் பாரதி, பாட்டி சொல்கிறத கேளு. நீயோ ஒரு கோட்டை போட்டுக்கிட்டு உன்னையும் கஷ்டப்படுத்திக்கிட்டு குழந்தையும் கஷ்டப்படுத்திட்டு இருக்காத. நீ நல்லா யோசிச்சு பாருங்கிறாங்க பாரதியோட அம்மா. நீங்கள் சொல்கிறது எனக்கும் புரியுது. ஆதியோட உயிர் விலமதிக்க முடியாத உயிர். அதுக்காக நீங்கள் சொல்கிறதையெல்லாம் கேட்கணும்னு இருக்கா? ஆதியோட உயிரில் ரிஸ்க் எடுக்க முடியாது. ஆதி எங்கே இருந்தாலும் அவர் நல்லா இருக்கணும். எனக்கு அது போதும்னு சொல்லிட்டு போகிறாங்க பாரதி. என்னடா அது, இவ சுற்றி வளைச்சு திரும்ப அதே இடத்துல வந்து நிற்கிறாளே, புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாளேன்னு பாட்டியும் அம்மாவும் நினைக்கிறாங்க. பாட்டி தான் தமிழ் கிட்ட நம்ம போகிற இடத்த உங்கள் அப்பாவுக்கு லொக்கேஷன் அனுப்புன்னு சொன்னாங்க. தமிழும் அதே மாதிரி லொக்கேஷன் அனுப்புனதுனால தான் ஆதி அங்கே வந்திருக்காங்க. என்கிட்ட நீங்கள் என்னதான் சொன்னாலும் பாரதி சத்தியத்தை மீறிட்டீங்கல்லங்கிறாங்க. அடிப்படி நல்லது நடக்கிறதுக்காக சத்தியத்தை மீறினா ஒன்றும் தப்பில்லை. ஆனால் நான் எக்காரணத்தை கொண்டு ஆதிக்கிட்டெல்லாம் இதை பற்றி சொல்ல மாட்டேன், பேச மாட்டேன். சத்தியத்தை மீற மாட்டேன். ஆனால் பாரதி வாயாலேயே ஆதிக்கிட்ட இந்த உண்மையை சொல்ல வைக்கத்தான் போகிறேன். அதுக்கு இந்த மாதிரி நிறைய சந்தர்ப்பத்தை நான் ஏற்படுத்தி கொடுப்பேன் பாருங்கிறாங்க. அப்படியா சொல்கிறீங்க? சரி, நீங்கள் அந்த மாதிரி ஏற்படுத்தி கொடுத்து அவங்க ரெண்டு பேரும் உண்மையை சொல்லிக்கிட்டாங்கன்னா எனக்கு இதில் சந்தோஷம் தானுங்கிறாங்க அவங்க அம்மா. பாரதி ஆதியை பார்க்குறாங்க. ஆதி குழந்தைங்களோட கொஞ்சம் விளையாடிட்டு இருக்காங்க. இதை பார்த்தா பாரதி சாமியை கும்பிட்டுட்டே போகிறாங்க. அன்னைக்கு ஜோசியர் சொன்னதை நினச்சி பார்க்குறாங்க. 9 வருஷத்துக்கு ஆதியோட உயிருக்கு கண்டம் இருக்குது. அதனால நான் கொடுக்குற கைத்தை கொண்டு போய் நல்ல நேரத்தில் ஆதியோட கையில் கட்டிருங்கிறாங்க. 5 வருஷமாக கட்ட முடியாத கயிறை நான் இன்னைக்கு கட்ட போகிறேன்னு நினச்சிட்டு போகிறாங்க பாரதி. அந்த பக்கம் பார்த்தா மீனா அடையாளம் தெரியாத மாதிரி முக்காடு போட்டுக்கிட்டு நான் ஆதியை ஃபாலோ பண்ணுறேன். இன்னைக்கு கண்டிப்பாக அந்த பொண்ணு வந்துடுவா, நான் கையும் களவுமா பிடிச்சிடுறேங்கிறாங்க. அதுக்கு பாட்டி சொல்கிறாங்க, ஆமாம் மீனா, ஏமாந்து விட்டுறாத. கண்ணில் விளக்கணையை விட்டுக்கிட்டு அது யாருன்னு நீ கண்டுபிடி. போ அந்த பக்கம் ஆதி இருக்கிற இடத்துலயே நீ போய் பாருங்கிறாங்க. சரி பாட்டி, நானும் போய் பார்க்குறேன்னு சொல்லிட்டு மீனா அந்த பக்கமாக ஓடி பார்க்குறாங்க. பாட்டி லட்சுமி அம்மா கிட்ட வந்து சொல்கிறாங்க, இங்கே பாரு லட்சுமி, பாரதி தான் போய் ஆதி கழுத்தில் கயிறு கட்ட போகிறான்னு நான் மீனா கிட்ட அப்படியே சாடமடியாக சொல்லிட்டேன். மீனாவும் போய் பார்க்க போகிறா. பார்த்ததுக்கப்புறம் இது பாரதி தானே தெரிஞ்சா அதுக்கப்புறம் அவளே எல்லாம் பார்த்துக்குவாங்கிறாங்க. ஆமாம், நீங்கள் செஞ்சது சரிதான் அத்தைங்கிறாங்க லட்சுமி. அத்தை, பாரதி கயிறு கட்டுவாளான்னு எனக்கு சந்தேகமாக இருக்குதுங்கிறாங்க. அது எப்படி கட்டாமல் போவா? ஆதித்யாவை காப்பாற்றும் போது ஆதி உயிர் தண்ணியில் மிதந்தான். அதுக்கப்புறம் பாம்பு வெடிக்கும் போது அவனோட நூல் மயிர் அளவில் அவன் உயிர் தப்பிச்சு வந்திருக்கான். அவ்வளோ பெரிய கண்டத்தையெல்லாம் தாண்டி வந்தவன் மேலே பயம் இருக்காத என்ன? நிச்சயமாக அதுக்கு பயந்துக்கிட்டாவது பாரதி கொண்டு போய் ஆதி கையில் கட்டுவா பாருங்கிறாங்க. பாத்தியா லட்சுமி, பாரதி அடிப்பிரதட்சணம் பண்ணிட்டு இருக்கா. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ராகுகாலம் வந்துருன்னு நல்ல நேரம் எதிர்பார்த்துட்டு இருக்கா. அவள் கொண்டு போய் ஆதி கையில் கயிறு கட்டும்போது இந்த மீனா மிஸ் பண்ணாமல் அதை பார்க்க போறா பாருங்கிறாங்க. பாரதி அடிப்பிரதட்சணம் பண்ணிக்கிட்டு யோசிக்கிறாங்க. நல்ல நேரத்தில் யாரையாவது வச்சு ஆதி கையில் இந்த கயிற்றை கட்டிடணும், என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது ஆள் கூட எடுத்துக்கிட்டு ஒரு சில பேர் வர்றாங்க. பால்குடம் கொண்டு வந்தவங்க கிட்ட போய் பாரதி உதவி கேட்குறாங்க. இந்த கயிறு கட்டுறதுனால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது, நல்லது தான் நடக்கும். அதுவும் அங்கே இருக்காரு, அவர் கையில் தான் கட்டணும், வாங்க காட்டுறேன்னு பாரதி அந்த பால்குடம் கொண்டு வந்தவங்களை கூட்டிகிட்டு போகிறாங்க. நல்லதுன்னு வேற சொல்கிறேன், நல்லதுக்காக கட்ட சொல்கிறேன். சரிம்மா, நீ எதுக்காக பண்ணுறேன்னு எனக்கு தெரியாது. சரி, நீ யார் கட்டுறியோ அவங்க கையில் நாங்கள் கொண்டு கட்டிடுறோன்னு பால்குடம் கொண்டு வந்தவங்க அந்த கயிற்றை வாங்கிட்டு போய் ஆதி கையில் கட்ட போகிறாங்க. சாமி கிட்ட வச்சு கவரு, இந்த கவத்தை மற்றவங்களுக்கு கட்டி விடுறது தான் வேண்டுதல். இந்த கவத்தை உங்கள் கையில் கட்டி விடுறேன்னு கேட்கும்போது சரிங்கிறாங்க ஆதி. பால்குடம் கொண்டு வந்த அந்த அம்மா தான் ஆதி கையில் கவத்தை கட்டி விடுறாங்க. அந்த நேரம் பார்த்து மீனா கண்ணில் விபூதி விழுந்துருது. அடக்கடவுளை, இந்த நேரம் பார்த்தா எனக்கு விபூதி கண்ணில் விழணும். ஆதி கையில் யார் அந்த கவத்தை கட்டுனாங்கன்னா அந்த பொண்ணை பார்க்காம விட்டுட்டோம். பாரதி எல்லாம் அங்கே நிற்கிறாங்க. பாரதியை போய் கேட்கலான்னு சொல்லிட்டு மீனா அந்த பக்கமாக பாரதியை தேடிக்கிட்டு வராங்க. பாரதியை பார்த்துட்டு பாரதி, ஆதி கையில் அந்த பொண்ணு கயிறு கட்டிட்டாங்கிறாங்க. அப்படியா, நீங்கள் பார்த்தீங்களான்னு கேட்குறாங்க பாரதி. அந்த நேரம் தான் நான் மிஸ் பண்ணிட்டேன். ஐயர் என் கண்ணில் தென்னீரை தூவிட்டாரு, என்னால் பார்க்க முடியாமல் போச்சுங்கிறாங்க மீனா. பாரதி, நான் அந்த பொண்ணை பார்க்கல, ஆனால் நீங்கள் பார்த்துக்கிட்டு தானே இருந்தீங்க, நீங்கள் கண்டிப்பாக அந்த பொண்ணை பார்த்துருப்பீங்கல்லன்னு கேட்குறாங்க மீனா. ஐயோ மீனா, நீங்கள் பார்க்குறீங்கன்னு நினச்சிட்டு தானே நான் அசால்ட்டாக விட்டுட்டேங்கிறாங்க பாரதி. மீனா பாட்டியை கேட்குறாங்க. இல்லையே, நாங்கள் அன்னதானத்தை முடிச்சுட்டு இப்போ தான் வெளியில் வரோங்கிறாங்க. ஐயோ, லட்டு மாதிரி கிடைச்ச விஷயத்தை மிஸ் பண்ணிட்டோம். பாரதி ஒன்றுமே தெரியாத மாதிரி, என்ன மீனா இப்படி மிஸ் பண்ணிட்டீங்களே, நீங்கள் பார்க்குறீங்கிற தைரியத்தில் தான் நானும் அசால்ட்டாக
விட்டுட்டேன். இல்லைன்னா நானாவது பார்த்துருப்பேன்லங்கிறாங்க பாரதி. அடி பாவி! எப்படி போய் பேசுறா பாருங்கிறாங்க பாட்டி. லட்சுமி பாட்டிக்கிட்ட சொல்றாங்க, "இத பாருங்க அத்த, நிச்சயமா இன்னைக்கு மீனா கையும் களவுமா பிடிச்சிடுவாங்கன்னு தான் நான் நெனச்சிட்டு இருந்தேன். ஆனா இப்போ யாரையும் பார்க்காம விட்டுட்டாங்க. இதுக்கு காரணம் விதி தான். பாரதியும் ஆதியும் ஒண்ணு சேர்த்துறது இது விதி. அதான் யாருக்கு நிலையும் படாம இவங்க 2 பேரும் சேர்ந்து போறாங்க, சேர்ந்து வர்றாங்க. எப்படியோ பாரதியும் ஆதி கையில கயித்த கட்டி விட்டுட்டா. மீனா மட்டும் பார்த்திருந்தாங்கன்னா நிச்சயமா பெரிய பிரச்சனை ஆயிருக்கும். அது பார்க்காம விட்டதே நல்லதா போச்சுங்கிறாங்க. விதிதான் ஏதோ ஒரு காரணத்துக்காக ஆதியும் பாரதியும் பிரிச்சு வச்சிருக்குதுன்னு நான் நினைக்கிறேங்கிறாங்க லட்சுமி. ஆமா லட்சுமி, நீ சொல்றதும் கரெக்ட் தான். கடவுள் இவங்க 2 பேர்த்தையும் சேர்த்து வைக்கிறதுக்கு தான் ஏதோ ஒரு கணக்கு போட்டிருக்காருன்னு நான் நினைக்கிறேன். இவங்க 2 பேரும் சேர்றதுக்கு நம்ம கடவுளை வேண்டிக்கலாம். அதுவும் தவிர இவங்களுக்காக நம்மளும் ஏதாவது ஒரு வகையில சப்போர்ட்டா இருக்கலான்ட்டு போறாங்க பாட்டியும் லட்சுமியும். மீனா கேட்குறாங்க, இந்த பொண்ணுங்களை விசாரிச்சா கண்டிப்பாக ஏதாவது ஒரு ஆதாரம் கிடைக்குமல்லங்கிறாங்க. ஐயோ, நீங்கள் தேவையில்லாத விஷயத்தெல்லாம் மாட்டிக்காதீங்க. இது ஆற போடலாம், அதுக்கப்புறமா இன்னொரு நாள் பார்த்துக்கலாம் மேடம்ங்கிறாங்க பாரதி. பாரதி, நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரிதான். ஆனால் அது வரைக்கும் இந்த மித்ரா பொறுமையாக இருக்கணுமல்ல. அவள் தான் ஆதியை கல்யாணம் பண்ணிக்குவேன்னு கங்கணம் கட்டிக்கிட்டு தெரியிறாளே, அவளுக்காக வேண்டி தானே நம்ம அவசரமாக கண்டுபிடிக்க வேண்டியதாக இருக்குதுங்கிறாங்க மீனா. இவங்க எல்லாருமே ஒன்றா சேர்ந்து பேசிகிட்டு இருக்கும்போது திரும்பி பார்க்குறாங்க மீனா. ஆதி வராங்க. சரி, நான் இங்கே இருந்தால் அவங்களுக்கு சந்தேகம் வந்துடும், நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு மீனா அங்கேருந்து போகிறாங்க. அதுக்கப்புறம் ஆதி வந்ததும், என்ன பாரதி கிளம்பலாமா அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாரும் கிளம்பி போகலான்னு சொல்லி முடிவெடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஆதித்யாவையும் தமிழையும் கூட்டிகிட்டு வீட்டுக்கு வர்றாங்க. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா ஆதி சொல்கிறாங்க, ஆதித்யா, உனக்கு எனக்கு இன்னைக்கு ஒன்று சேர்ந்தாப்புல 2 பேத்துக்கும் பிறந்த 2 பேரும் சேர்ந்தாப்புல கேக்கு கட் பண்ணலாங்கிறாங்க. ஆதித்யா ரொம்ப சந்தோஷத்தில் சரிங்கப்பா கட் பண்ணலாங்கிறாங்க. இப்போ பாரதி சொல்கிறாங்க, ஏற்கனவே நடந்த குழப்பத்தில் பார்ட்டி பாதியிலேயே நின்று இருக்கு. இப்போ நீங்கள் 2 பேரும் சேர்ந்தாப்புல கேக் கட் பண்ணுறது தேவைதானான்னு கேட்குறாங்க பாரதி. இதை பாருங்க பாரதி, எப்பவுமே உங்கள் கோணத்துலேருந்தே நீங்கள் யோசிக்கிறீங்க. ஆதித்யா குழந்தை, அவன் மனசு பாதிக்கப்படுற மாதிரி எந்த விஷயத்தையும் நம்ம செய்யக்கூடாது. நீங்கள் யோசிக்கிற மாதிரி என்னால எல்லாம் அப்படி குழந்தை முன்னாடி யோசிக்க முடியாது. பாட்டி ஆதியை கூப்பிட்டு சொல்கிறாங்க, கரெக்டாக சொன்னீங்க தம்பி. எப்பவுமே பிடிச்ச முயலுக்கு 3 கால்னு தான் சொல்லுவான். நீங்கள் சொன்னதும் செய்கிறதும் சரிங்கிறாங்க பாட்டி. ஆமாம் பாட்டி, இப்போ பேசாமல் இருக்க வேண்டியது நீங்கள் கிடையாது. இதோ இங்கே நிற்கிறாங்களே பாரதி தான். ஆதி ஒடியா, நம்ம போய் கேக் கட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஆதித்யாவை கூட்டிகிட்டு போகிறாங்க. ஆதித்யாவையும் தமிழையும் பக்கத்தில் வச்சுக்கிட்டு ஆதி கேக் கட் பண்ணுறாங்க. ஆதித்யா 2 பேரும் கேக் கட் பண்ணி பாரதிக்கும் தமிழுக்கும் ஆசையாக அன்பாக ஊட்டி விட்டுட்டு இருக்கிறாங்க. இதையெல்லாம் பார்த்துட்டு இருந்த மித்ரா அப்படியே வயிறு எரிஞ்சு நிற்கிறாங்க. மீனா ஒரு பக்கம் தவிக்கிறாங்க. அந்த ஆதி கையில் கயிறு கட்டு விட்டது யாருன்னு தெரியலையே, எப்படியாவது கண்டுபிடிச்சி இந்த மித்ராவுக்கு பெரிய ஆப்பா வைக்கலான்னு பார்த்தா அது நடக்காமையே போச்சே. இவ வேற தேவையில்லாமல் இப்படி டென்ஷனில் இருக்கா. பத்தாவதுக்கு சுதாகரையும் வேற ஏற்றி விட்டுட்டு இருக்கா. என்னதான் பண்ணுறது? பாரதியை நம்பி ஏமாந்தாச்சு. ஆனால் ஆதி கையில் கயிறு கட்டி விட்ட பொண்ணு யாருன்னே தெரியாமல் போச்சே. சே, கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டோமே. நல்லா கண்ணு முழிச்சு பார்த்துருந்தா நிச்சயமாக கையும் களவுமா பிடிச்சிருக்கலாம், கண்டுபிடிச்சிருக்கலாம். மித்ராவுக்கு சரியான பதிலடி கொடுத்துருக்கலாம். நடக்காமல் போச்சேன்னு நினச்சிட்டு இருக்காங்க மீனா. ஆதி குடும்பத்தோட பிறந்த நாள் கொண்டாடிட்டு இருக்கிறத பார்த்த பாட்டியும் லட்சுமியும் சந்தோஷப்படுறாங்க. இங்கே பாரதி சந்தோஷத்தை வெளிக்காட்டிக்கவும் முடியாமல், மனசுக்குள்ள ஆசைகளை பூட்டி வைக்கவும் முடியாமல் தவிச்சிட்டு இருக்காங்க. இன்னும் என்னெல்லாம் நடக்க போகுதுங்கிறதையும் நாளை எபிசோடில் பார்க்கலாம்.